Kalaparuthi, powered by Pommes Dreamwear. Co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. RMKV Bridal 7 மற்றும் VKC Pride. பார்வதி உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. என்ன தம்பி இப்படி கேட்டீங்க? பார்வதி தெரியாதா? நம்ம சுந்தரத்தோட பொண்ணு, உங்க வீட்டு வேலைக்கார பொண்ணு. பார்வதி உங்களுக்கு வேலைக்காரியா தான் தெரியும். ஆனா பார்வதி வேலைக்காரி இல்ல. என் கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர். சவுத் இந்தியாவிலேயே சிறந்த பிராண்ட் அம்பாசிடருக்கான அவார்டு வாங்கியிருக்கா. அவ அந்த அவார்டு வாங்குறதுக்காக சிங்கப்பூர் போறா. அப்படியா? பார்வதி கொடுத்து வச்ச பொண்ணுதான் பெரிய தம்பி. அம்மா, சின்ன தம்பி எங்கம்மா? அவரையும் கூப்பிடுங்கம்மா, நாங்க வந்த வேலையை முடிச்சுக்கிறோம். ஐஸ்வர்யா ஆண்டி, அருண் எங்கம்மா? உடனே போன் பண்ணி வர சொல்ற ஆண்டி. சரி, வந்துடுவான். அருண், சொல்ல ஐஷோ. எங்க இருக்க? வெளிய இருக்க. என்ன விஷயம் சொல்லு. ஆண்டி வீட்டுக்கு வர சொல்றாங்க. அம்மாவா? சரி, சீக்கிரமா வா. நான் வரேன். இது உங்க அப்பா ஐயா ராஜசேகர பூபதி நம்ம ஊர் அம்மன் கோவிலுக்கு பரிசா கொடுத்த வால்மா. உங்க குடும்பத்துல ஆண் வாரிசுக்கு கல்யாணம் முடிவாச்சுன்னா கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோவில் அம்மன் கையில இருக்க இந்த வாளை உங்க வீட்டுல வச்சு வாளுக்கு பரிவட்டம் கட்டி தினமும் பூஜை பண்ணணும்மா. கல்யாணம் முடிகிற வரைக்கும் தடங்கள் இல்லாம பூஜை நடக்கணும். இது உங்க குடும்ப வழக்கம். அதுக்காகத்தான் நாங்க கோவில்ல இருந்து இந்த வாளை எடுத்துட்டு வந்திருக்கோம். அம்மா, இந்த வாளை உங்க கையால வாங்கி பெரிய தம்பி கையில கொடுங்க. அவர்தான் வாளை பூஜையில வைக்கணும். ஆதி, அம்மா, இன்னைக்கே அந்த பூஜையை பண்ணிடுங்கம்மா. நீங்களே ஆரம்பிச்சு வச்சிருங்க பூஜையை. சரிங்கம்மா. மஞ்சள் குங்குமத்தை எடுத்துட்டு வாங்க. சரிங்க.
அம்மா இதே மாதிரி காலையிலயும் சாயந்தரமும் 7 நாளைக்கு கற்பூர ஆரத்தி தினமும் காட்டணும், மறந்துடாதீங்க. பார்வதி, ஆ? இந்த பொறுப்பு உன்னோடது. ஆ சரிங்க பெரியய்யா. ஆதி, இந்த பூஜை நம்ம குடும்பம் சம்பந்தப்பட்டது. இத வேலைக்காரங்க எல்லாம் பண்ணக்கூடாது. இல்லம்மா, உங்களால தினமும் பூஜை பண்ண முடியாதுல. பார்வதினா கரெக்டா பண்ணிடுவா. அதனால தான் நான் அவளை பண்ண சொன்னேன். உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதை விட எனக்கு எந்த வேலையும் முக்கியம் இல்ல. அதனால நானே தினமும் இந்த பூஜையை பண்றேன். அதான் கரெக்ட். நீங்களே தினம் பண்ணிருங்கம்மா. அப்போ நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். ரொம்ப நல்லது. சரிங்க. சாப்பிட்டுட்டு போங்க. பார்வதி, அம்மா. எல்லாரையும் கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. வாங்க. நாங்க வரோம்மா. போயிட்டு வரோம்மா. அம்மா தாயே, தாலி காத்த காளியம்மா, என் கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டுனா பெரியய்யா உயிருக்கு ஆபத்தாயிடுது. இது வரைக்கும் 3 தடவை அப்படி ஆயிடுச்சு. உன் மனச குளிர வச்சு அதுக்கப்புறம் இந்த தாலிய கழட்டுறதுக்கு தான் நான் இப்ப இந்த பூஜையை ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் ஒரு வாரத்துல பெரியய்யாக்கும் நந்தினி அம்மாவுக்கும் கல்யாணம். கல்யாணத்துக்கான வாழ் பூஜைய அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வாழ் பூஜை முடிஞ்சு பெரியய்யா நந்தினி அம்மா கழுத்துல தாலி கட்டும் போது என் கழுத்துல இருக்கிற இந்த தாலி இறங்கும். இந்த ஒரு வாரத்துக்கு அம்மா வாழ் பூஜை பண்ற மாதிரி நான் தினம் உனக்கு பால் பூஜை பண்றேன். 7வது நாள் பூஜையை முடிச்சுக்கிட்டு என் கழுத்துல இருக்கிற தாலிய இந்த பால் சொம்பல கழட்டி போட்டு அத கிணத்துல போட்டுடுறேன். இந்த தாலிய கழட்டுறதுனால பெரியய்யா உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. இந்த பூஜை நல்லபடியா நடக்க நீதான் அருள் புரியணும் தாயே. ஐஷு, குட் மார்னிங். காலையிலேயே சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் சொல்ற? 2 தடவைக்கு மேல சொல்லக்கூடாது, ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? வாசு சும்மா தூக்குதே. ஆமா ஐஷு, என்ன சோப் யூஸ் பண்ற? நீ டபுள் குட் மார்னிங் சொல்லும் போதே நினைச்சேன் ஏதோ பிளான் பண்றேன்னு.
பரிசம் போட்டாலே பாதி பொண்டாட்டி மாதிரி. உனக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிருச்சு. இப்ப நீ எனக்கு பாதி பொண்டாட்டி. சோ நான் உன்னை என்ன வேணா பண்ணலாம். எனக்கு ரைட்ஸ் இருக்கு. வேண்டாம் அருண், கோயிலுக்கு கிளம்பணும். ஆதி நந்தினி எல்லாரும் கிளம்பி போயாச்சு. ஆண்டியும் அங்கிளும் கீழே நமக்காக வெயிட் பண்றாங்க. ஓ, நீ என்ன சுத்தி சுத்தி வரும்போது நான் உன்னை விரட்டி அடிச்சேன். இப்ப நான் உன்னை சுத்தி சுத்தி வரும்போது விரட்டி அடிக்கிறியா? இதுதான் நேரங்கிறது. உடனே முகத்தை தூக்கி வச்சுப்பியே. இப்ப என்ன வேணும் உனக்கு? என்ன கேட்டாலும் குடிப்பியா? உத குடுப்பேன். ஒழுங்கா வெளியில போயிட. ஐஷுமா, ஒன்னே ஒண்ணு. ப்ளீஸ் அருண், வெளியில போ. நான் ரெடி ஆகணும். ஐஷு ப்ளீஸ், ஒன்னே ஒண்ணு. ஐஸ்வர்யா, அருண் ரெடியா? ஆண்டி கூப்பிடுறாங்க. ஐஸ்வர்யா, தோ வந்துடுறேன் ஆண்டி. ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஐஷு, நான் ரெடி ஆகணும். நீ முதல்ல ஐஷு கிளம்பு. ப்ளீஸ் ஐஷு. போ அருண், சொல்றேன்ல கிளம்பு. ஐஷு, என் மூடையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. என்ன பண்றது? பாப்போம். போலாமா? போகணுமா? ஆண்டி கிட்ட சொல்லவா? வேண்டாம், போலாம். அருண், பாத்து. அருண், அருண் என்னாச்சு? என்னாச்சு அருண்? மா, ஸ்லிப் ஆயிடுச்சுமா. பாத்து நடக்க மாட்டியா? Are you okay? பாத்துதாமா வந்தேன். எப்படி ஸ்லிப் ஆச்சுன்னு தெரியலமா. ரொம்ப வலிக்குதா? பரவாயில்லமா. பாத்து வா, மெதுவா. மெதுவா. அம்மா, ஏய், என்ன? அம்மா, என்னால நடக்கவே முடியலமா. ரொம்ப பெயினா இருக்கு. உட்காரு. நீ வா, முதல்ல உட்காரு. அப்பா, ஐயோ, வா, எந்திரிச்சு நடக்க முடியலையே. கால் ஸ்லிப் ஆனதுல சுளுக்கா இருக்கும். நீவி விட்டா சரியாயிடும். அம்மா, ரொம்ப பெயினா இருக்குமா. என்னால கோயிலுக்குலாம் வர முடியாதுமா. நீங்க போயிட்டு வந்துறீங்களா? ஓகே அருண், நீ பெயின் பாம் போட்டுக்கிட்டு ரெஸ்ட் எடு. நாங்க போயிட்டு வந்துறோம். ஓகே டாட். ஐஸ்வர்யா, நாம கிளம்பலாம் வா. ஓகே ஆண்டி. மா, ஐஸ்வர்யாவை நீங்க கூட்டிட்டு போயிட்டா எனக்கு யார் நீவி விடுறது? என்னை யாரு பாத்துக்குவாங்க? அவ்வளவுதானே? பட்டம்மா, இதோ வந்துட்டம்மா. பட்டம்மாவா? சீக்கிரம் வா. அம்மா, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் நீ கூட இருந்த அருணை கொஞ்சம் பாத்துக்கோ. கால் சுளுக்கு பிடிச்சிருக்கு, கொஞ்சம் நீவி விடணும். சரிங்கம்மா. மா, பட்டமா இருக்கிற கண்டிஷனுக்கு நான் தாம்மா பட்டம்மாவை பாத்துக்கணும். பட்டம்மால என்ன பாக்காது. அப்பா, அது வந்து பிசினஸ் சம்பந்தமா நான் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ, அப்படியா? இது எப்பல இருந்த அருண்? அது வந்து ஐஸ்வர்யா தான் கம்பல் பண்ணி என்ன படிக்க சொன்னா. இவதான் எனக்கு கைடும் பண்றா. வெரி குட் ஐஸ்வர்யா. அதனால ஐஸ்வர்யா கூட இருந்தா ஸ்டடீஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஐஸ்வர்யா, அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்ல ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ், கொஞ்சம் சொல்லு ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ். ஆமா ஆண்டி, அருணை நான் தான் ஹையர் ஸ்டடீஸ் பண்ண சொன்னேன். ஓகே, நீங்க 2 பேரும் வீட்ல இருங்க.
நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம். மா சாரிம்மா, உங்களை இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு. இட்ஸ் ஓகே, காலை பாத்துக்கோ. சரிம்மா. சரி வாங்க நாம போலாம். டேக் கேர் அருண். ஓகே டாட். அம்மா பட்டம்மா, நீங்க போங்க, என்ன பாத்துக்க என்னோட பொண்டாட்டி இருக்கா. சரிங்க ஐயா. ஐயோ அம்மா, ஐயோ முடியலையே அம்மா. மெதுவா. எப்படி ஐயாவோட பெர்ஃபார்மன்ஸ்? பிரமாதம். நீ நடிக்கிறேன்னா எனக்கு அப்பவே தெரியும். உனக்கு கம்பெனி கொடுக்கதான் நான் ஆண்டி கிட்ட போட்டு கொடுக்கல. அப்போ நம்ம ஒரு டுயட்டுக்கு போயிடலாமா? கூப்பிட்டே ஐசு?